பாருங்க, இந்த வீட்ல சரியா ஒயரிங் பண்ணல. சுவிட்ச் எல்லாமே ஃபெயிலியர் மாடல் சுவிட்ச் தான் போட்டு குடுத்துருக்காங்க. வீட்டுக்காரங்க இப்பதான் எலக்ட்ரிஷியன் வேலை செஞ்சாங்க. நிறைய ஃபால்ட் இருக்கு. ஹால்ல சுவிட்ச் போட்டா பெட்ரூம்ல லைட் எரியுது. படிக்கட்டுக்கு கீழே ஒயர்லாம் எரிஞ்சு போச்சு. ஒரு இடத்துல செவுத்துல கை வச்சா கூட கரண்ட் அடிக்குது. பயமா இருக்கு. என்னன்னு வந்து பாருப்பான்னு சொன்னாங்க. அவங்க ஈத்திருக்க ஒயர்லாம் ரிட்டர்ன் ஈத்துட்டு மறுபடியும் இன்வெர்ட்டருக்கும் சேர்த்து ஒயர் ஈத்துட்டோங்க. ஏற்கனவே மாட்டி இருந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம ஜிஎம்ல ஸ்பாட் லைட் வாங்கி கொடுக்க சொன்னோம். அதே மாதிரி வாங்கி கொடுத்துட்டாங்க. ஃபிட் பண்ணியும் கொடுத்துட்டோங்க. ஜிஎம் ஸ்பாட் லைட்டோட குவாலிட்டியை நான் சொல்லுங்க. இந்த வீடியோ பாக்குற எலக்ட்ரிஷியன் நண்பர்கள் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீட்டுக்காரங்க ஏற்கனவே செலவு பண்ணிட்டேன், செலவையும் கொஞ்சம் குறைச்சி பண்ணி கொடு. அதே மாதிரி இந்த சுவிட்சஸ் எல்லாமே உடைச்சிக்கின்னு வெளியில வருது, அதையும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து கொடு. பொருள் மாத்திரத்தா இருந்தா கூட மாத்திக்கணும்னு சொன்னாங்க. இந்த வீட்டுல எல்லா இடத்துலயுமே மர பாக்ஸ் தான் வச்சிருக்காங்க. மர பாக்ஸ் என்ன அளவோ அந்த சைஸ்ல தான் பிளேட் போட முடியும். சோ நம்ம இந்த பிளேட் எல்லாம் மாத்தல, செலவு அதிகமாகும்னு. இவங்க போட்டு இருக்க சுவிட்ச் எல்லாமே ஃபெயிலியர் மாடல் தாங்க. சாக்கெட்லாம் அந்த அளவுக்கு எதுவும் ஃபால்ட் வைக்கல, உடைச்சிக்கிட்டும் வரல. இது சிங்கிள் லாக் பிளேட் தான். 4Xல சிங்கிள் லாக் சுவிட்ச் இருக்குங்க. 10 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. அந்த சுவிட்சை தான் வாங்கி கொடுக்க சொன்னா இவங்களும் வாங்கி கொடுத்துட்டாங்க. நம்ம ஒர்க்கையுமே முடிச்சு கொடுத்துட்டோங்க. நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. புதுசா வேலை எடுத்து செய்யறோம்னா அந்த வேலையை கரெக்டா எந்த டைம்ல முடிச்சு கொடுக்க முடியும்னு சொல்லலாம். இதுவே ரீஒர்க் பண்ணா எந்த டைம்ல முடியும்னு கரெக்டா சொல்ல முடியாது. சீக்கிரமாவும் முடியலாம், லேட்டாவும் முடியலாங்க. நம்மளுக்கு வேலை அதிகமா இருந்து ஒரு வேலையை செய்ய முடியலன்னா நீங்க வேற ஒரு ஆளை பார்த்து வேலையை கொடுங்க, இப்ப என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லலாம். ஒரு வேலையில கைய வச்சுட்டோம்னா அந்த வேலையில என்ன கஷ்டம் வந்தாலும் நல்ல முறையில வேலையை முடிச்சு கொடுத்தாதான் நம்மளை பத்தி நல்ல விதமா பேசுவாங்க. அடுத்தடுத்த வேலையும் சொல்லி விடுவாங்க. நம்ம வேலையில லாஸும் ஆகலாம், லாபமும் வரலாம். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி ஒர்க்கை நல்லா பாருங்கன்னு தான் சொல்றேன். நான் திருக்கோவிலூர் எலக்ட்ரிஷியன். அடுத்த வீடியோல பாருங்க.